வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து க்ளீனிங் ஸ்கெடியூல் எப்படி போட்டிருக்கேன், என்ன மாதிரி ஐடியா பண்ணாக்க நமக்கு கொஞ்சம் வீடு எப்போதுமே க்ளீனாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இந்த பிளான் போட்டேன். எனக்கு ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் செட் ஆகாது. மணிக்கணக்காக க்ளீன் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறதெல்லாம் டெய்லியும் வந்து ஒரு ½ to 1 ஹவருக்குள்ளார அந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணணுன்னு நான் பார்ப்பேன். ஸோ என்னுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ரஃப் ஒர்க்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்ன வீட்டில் ரூம்ஸ் இருக்கோ அந்த எல்லா ரூமையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஹால், கிச்சன், பெட்ரூம், மொட்டை மாடி இருந்தால் அது, டெரஸு, பூஜா ரூம், ஸ்டடி ரூம், பாத்ரூம் முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் வந்துட்டு லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து எந்தெந்த ரூமில் என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் இருக்கும், கபோர்டு இருக்கும், துடைக்கணும், உள்ளார மடித்து வைக்கிறது இருக்கும். அதே போல் கிச்சன்லேயும் ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது. அப்புறம் ஜன்னல், ஃபேனு, இது எல்லாமே இருக்கும். அது என்னென்ன ஏரியா நம்ம பார்த்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்குவேன். இத்தனோண்டு சின்ன விஷயமா இல்லை, ஸ்விட்ச் போர்டு கூட நான் எழுதி வச்சுக்குவேன். நான் அந்த டீட்டெயில் பிளானில் காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி எழுதிக்கோங்க, லிஸ்ட் எடுத்துக்கோங்க. எந்தெந்த டேயில் வந்து எந்தெந்த ஒர்க் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் பண்ணிக்கணும். சின்ன வேலைகளாக தான் நம்ம பண்ணணுன்னால நமக்கு வீடு எப்போதுமே க்ளீனாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா போதும் எவ்ரி வீக். அதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். நான் டீட்டெயில் பிளான் எப்படி போட்டிருக்கேன்றதை காட்டுறேன். இதுதான் என்னுடைய க்ளீனிங் நோட்டு, க்ளீனிங் ஸ்கெடியூல். நான் வாரம் இது வந்து எவ்ரி மண்டே வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜான்வரி மந்த்துக்கு உண்டான ஸ்கெடியூல். ஜான்வரி மந்த் மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன். எவ்ரி மண்டே என்ன டேட்டு வருதோ அந்த டேட்டு இதை நான் போட்டிருக்கேன். நியூ இயர் வந்து ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி தான் வருது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டேயில் வருது. எவ்ரி மண்டே இந்த டேட்டு. ஸோ இது கிச்சனில் எல்லாம் நான் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இது நான் க்ளீன் பண்ணணும், எவ்ரி மண்டே டீட்டெயிலாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லியும் துடைச்சிருவோம் தண்ணி தொட்டு. இருந்தாலும் வாரத்தில் ஒருக்க நான் சோப்பு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணுவேன், எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதே போல் அந்த வாரம் நான் அதை பண்ணிட்டேன்னா டிக் போட்டுருவேன், பண்ணலைன்னா எம்டியாகவே விட்டுடுவேன். இந்த வாரம் பண்ண முடியலன்னா இந்த வாரம் பண்ணிடணும். அதாவது ஒரு சில வேலைகள்லாம் வந்து வாரம் வாரம் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இருக்காது. ஒரு நாள் இந்த நாள் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் வீக் கேப் விட்டுட்டு இன்னொரு வீக் பண்ணணும்னா நமக்கு போதும். ஸோ அந்த ஸ்கெடியூல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி டேபிள் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே கிச்சனில் நான் இதெல்லாம் உள்ளே கை வைக்க வேண்டிய வேலை. இப்போ கேபினட்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஒரு வாரம் உள்ளார நியூஸ் பேப்பர் மாற்றிட்டு திங்ஸ் எல்லாம் கரெக்டாக அடுக்கி வைப்பேன். அடுத்த வாரம் டோரு இதெல்லாம் வந்து இது லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு எனக்கு டைம் நிறையா எடுக்கக்கூடாது, அதே சமயம் வேலையும் க்ளீனாக இருக்கணும், நீட்டாக முடியணும் அப்படிங்கிறத பார்ப்பேன். இந்த ஆல்டர்னேட்டிவாக நம்ம பண்ணிகிட்டே வரும்போதுட்டு நமக்கு எப்போதுமே வந்து மெயின்டைன் ஆகும். என்னுடைய மண்டேயில் வந்துட்டு கிச்சன் நான் போட்டிருக்கேன். இதே போல் நான் ஒவ்வொரு ரூமுக்குமே வந்துட்டு என்னென்ன எது வருது. டியூஸ்டே வந்து பெட்ரூம் போட்டிருக்கேன். அங்கே என்னென்ன ஷெல்ஃப் இருக்குது, பக்கத்தில் என்ன ஷெல்ஃப் இருக்குது. சிட்டிங் ஏரியானா நான் பெட்ரூமில் ஜன்னல் கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய திண்ணை மாதிரி போட்டிருப்போம். அதில் நம்ம வந்து என்ன ஆகிடும்னா, நம்ம திங்ஸ் போட்டு வச்சுருப்போம், புக்ஸ் போட்டிருப்போம், இல்லை துணியை கொண்டு வந்து மடிக்காத போட்டு வச்சுருப்போம். அது சேர்ந்துக்கிட்டே போயிடும். மந்த்லி ஒன்ஸ் போட்டாக்கா அது வந்து மெயின்டைன் பண்ண முடியறதில்ல, ரொம்ப கசகசன்னு ஆயிடுது. டைமிங் நிறையா எடுக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு.
அதனால் வந்துட்டு இதெல்லாம் வாரம் ஒருக்க வந்து இந்த மாதிரி ஷெல்ஃபு, சைட் டேபிள் இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு க்ளீனாகவே இருக்கும் எப்போதுமே. அதே போல் விண்டோ ஃபேன்லாம் பார்த்திங்கனாக்கா 2 வீக்ஸுக்கு ஒருக்க பண்ணால் போதும். எவ்ரி 15 டேஸ்க்கு ஒருக்க பண்ணினாலே அது க்ளீனாக இருக்குது. நீங்கள் பண்ண தெரியும் எந்த ஏரியா வந்து வாரம் வாரம் பண்ணணும், எந்த ஏரியா வந்து 2 வீக்ஸ்க்கு ஒருக்க பண்ணணும், எது வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இது வந்து டியூஸ்டேவோட இது போட்டிருக்கேன். டேட்டும் அதே போல் டியூஸ்டேலாம் வந்து எந்தெந்த டேட்டில் டியூஸ்டே வருதோ ஜனவரி மந்தில் அதை நான் ஸ்கெடியூல் போட்டிருக்கேன். அடுத்து வெனஸ்டே வந்து மாடியில் வந்துட்டு இருக்கிற ஹாலு, அங்கே என்னென்ன ஐட்டம், அங்கே ஒன்றுமே இருக்காது, சும்மா ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும் பசங்க விளாட்றதுக்கு தகுந்த மாதிரி. அங்கே பசங்களோட ரூமில் இருக்கிற அங்கே இருக்க திங்ஸு. இது வந்து வெனஸ்டேவோட டேட்டு, ஜனவரி மந்த் ஃபுல்லாக வெனஸ்டேயில் என்னென்ன டேட் வருதோ அதை போட்டிருக்கேன். இது வந்து தேர்ஸ்டே வந்து எல்லா குட்டி குட்டி ரூமையும் ஒன்று சேர்த்து போட்டிருப்பேன். அங்கே தான் நிறைய க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அங்கே தேர்ஸ்டேவோட இது கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஆனால் எல்லாமே சின்ன சின்ன ஒர்க்குன்றனால எனக்கு 45 மினிட்ஸ் போதும் தேர்ஸ்டேக்கெலாம். ஃப்ரைடே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு நான் வந்துட்டு பூஜா ரூமில் ஃபோயர்லலாம் வந்துட்டு பூ எப்போதுமே டெக்கரேஷனுக்கு போடுவேன். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாற்றிட்டு அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்கும். எவ்ரி ஃப்ரைடே அந்த ஒர்க்லாம் பண்ணுறனால நான் இதெல்லாம் ஃப்ரைடேக்கு வச்சுக்கிட்டேன். ஆஃபீஸ் ரூமு, முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கிற ஃபோயர், ஹாலு, டைனிங் ரூம்லேயும் பெருசாக ஒன்றும் இருக்காது. டேபிள், ஃபேனு, ஒரு விண்டோ, அவ்வளோதான் இருக்குது. அந்த வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு சோப்பு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா அது பளிச்சுன்னு ஆகிடும். அதே போல் பூஜா ரூமும் அந்த மாதிரி தான், ஒன்றும் இருக்காது. ஷெல்ஃப்ஸு அண்டு விண்டோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னாலே தூசி இல்லாமல் இருக்கும். மெயின் பர்பஸ் வந்து தூசி இல்லாமல் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நாலு டேட்டில் ஃப்ரைடேஸ் வருது. சாட்டர்டே வந்து வெளி வேலைகள் எல்லாம் இருக்கும். மொட்டை மாடி க்ளீன் பண்ணுறது, அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளார படி இருக்கிறனால அந்த ரெயில்ஸ்லாம் வந்துட்டு தூசி படைஞ்சிரும். அது வந்துட்டு எல்லா 2 வீக்ஸுக்கு ஒருக்க இல்லை மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் கூட போதும். அதே போல் வெளியில் சுற்றி ஜன்னல் அந்த சந்தை எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். டெய்லியும் கூட்டிடுவோம், இருந்தாலும் ஒட்டடடிச்சு ஃபுல் க்ளீன் பண்ணுறது மந்த்லி ஒன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாட்டர்டே. சண்டேயில் நான் எப்போவுமே ஒர்க்கை எதுவும் பிளான் பண்ண மாட்டேன். சண்டே எனக்கு செட் ஆகாது. ஃப்ரைடே தான் ரொம்ப லாங்காக போகுது. ஆனால் எல்லாம் குட்டி குட்டி ஏரியா தான், ஈஸியாக முடிச்சிடலாம். 1/2 hour to 45 minutes, அதிகபட்சம் போனால் 1 hour இந்த க்ளீனிங் ஒர்க்குக்குன்னு நான் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஃப்ரைடே மட்டும்தான் கொஞ்சம் ஹெவியாக தெரியும், மற்ற நாள்லாம் வந்துட்டு ஈஸியாக முடிச்சிடுவேன். தேர்ஸ்டே வந்து டைம் இருந்துச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ரூம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஃப்ரைடேக்குரியது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து மோஸ்ட்லி தூசி இல்லாமல் இருக்கும். ரொம்ப நேரம் டைம்ஸ் க்ளீனிங்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இந்த ரூமை அன்னைக்கு க்ளீன் பண்ணி விட்டுட்டு, அந்தந்த ஏரியாவை க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல் கூட்டி துடைக்கிறத துடைச்சிடலாம். கூட்டி துடைக்கிறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கொசுறு வேலைகள் தான் டைம் இழுக்கும். அந்த கொசுறு வேலைகளை நம்ம பிளான் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிளான் பண்ணினது. இப்படி தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.